கல்யாணியை அலறவிட்ட மூதாட்டி கொலையில் புலப்படாமல் இருந்த மர்மம் போலீஸ் விசாரணையில் விலகி உள்ளது. ஏடிஎம்மில் பென்ஷன் பணம் எடுக்க சென்ற மூதாட்டி கல்யாணி என்பவர் சடலமாக மீட்கப்பட்டது திருச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஏடிஎம்மில் பென்ஷன் பணம் எடுக்க சென்ற திருவாசி பகுதியைச் சேர்ந்த கல்யாணி மலைக்கோட்டையின் முக்கிய பகுதியான சூப்பர் பஜார் பார்க்கிங் பகுதியில் குப்பையோடு குப்பையாக சாக்கு பையில் சுற்றப்பட்டு சடலமாக கிடந்தார். பொதுவாக பென்ஷன் பணம் எடுக்க செல்லும் போதெல்லாம் பேர பிள்ளைகளுக்கு நொறுக்கு தீனி, காய்கறிகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டே கல்யாணி வீடு திரும்புவது வழக்கம். அதற்காகவே கல்யாணி சூப்பர் பஜார் பகுதிக்கு சென்றிருக்க கூடும் என யூகித்த போலீசார் முந்தைய நாள் காலை 10 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட கல்யாணி புறப்பட்ட சில மணி நேரத்திற்குள்ளாகவே கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் என்பதையும் உறுதி செய்தனர். ஆனால் கல்யாணியின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சூப்பர் பஜார் பகுதி லட்சக்கணக்கான மக்கள் புழங்கக்கூடிய பகுதி என்பதால் அங்கு வைத்து கொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றே போலீசார் சந்தேகித்தனர். இதையடுத்து பல்வேறு கோணங்களில் சூப்பர் பஜார் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்த போதுதான் கல்யாணியின் கொலையில் நீடித்துக் கொண்டே இருந்த மர்மம் மெல்ல மெல்ல விலகத் தொடங்கியது. சூப்பர் பஜார் பகுதியில் உள்ள டாப் சாய்ஸ் என்ற துணிக்கடைக்குள் கல்யாணி செல்வது சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. ஆனால் துணிக்கடைக்குள் சென்ற கல்யாணி வெளியே வராததால் போலீசாரின் சந்தேகம் முழுவதும் டாப் சாய்ஸ் துணிக்கடை மீதே விழுந்தது. துணிக்கடையில் உரிமையாளரிடம் விசாரித்த போது சம்பவம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்துல் ஹாசன் என்ற ஊழியர் மட்டுமே பணியில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அப்துல் ஹாசனிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த கல்யாணி கொலையின் மர்மம் முழுவதும் விலகியது. பேரப்பிள்ளைகளுக்கு துணி எடுக்க வந்த கல்யாணியை போதையிலிருந்த அப்துல் ஹாசன் கொலை செய்தது அம்பலமானது. கல்யாணி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினுக்கு ஆசைப்பட்டு அவரை கொலை செய்த அப்துல் ஹாசன் சூப்பர் பஜார் பகுதியில் ஆள் நடமாட்டம் குறையும் வரை சடலத்தை கடைக்கு உள்ளேயே மறைத்து வைத்துள்ளார். பின்னர் இரவு வெகு நேரம் கழித்து அப்பகுதியில் உள்ள மற்ற கடைகள் அனைத்தும் அடைக்கப்படும் வரை காத்திருந்த அப்துல் ஹாசன் பின்னர் சமயம் பார்த்து கல்யாணியின் சடலத்தை பிளாஸ்டிக் சாக்கு பையால் சுற்றி அருகில் இருந்த குப்பை மேட்டில் வீசியது தெரிய வந்தது. இதையடுத்து அப்துல் ஹாசன் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.